எல்லாருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் ஆகாமல் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஷேர் மார்க்கெட்டை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சேனலை உருவாக்கியிருக்கேன். அதனால் நீங்கள் எல்லாரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு எனக்கு கொடுங்க. என்னுடைய சேனல்லேருந்து வர்ற வீடியோக்களை பார்த்துட்டு எது பண்ணாலும் அது உங்களுடைய ஓன் ரிஸ்கில் தான் பண்ணணும். இந்த வீடியோக்கள் எல்லாமே ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு விழிப்புணர்வு ஐடியா கொடுக்கறதுக்காக தான் போட்டிருக்க வீடியோ. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 3 கம்பெனிங்களுடைய ஷேருங்களுடைய விவரங்களை சொல்ல போகிறேன். அது என்ன கம்பெனி அப்படின்னா, இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் அப்படின்ற கம்பெனியுடைய ஷேருங்களுடைய விவரங்களை சொல்ல போகிறேன். இப்போ அதனுடைய விலை ₹131 அளவில் இருக்குது. இன்றைக்கி 21/2/2025, அதாவது 21/2/2025 தேதி. இன்றைய தேதியில் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனுடைய ஒரு ஷேருடைய விலை ₹131 அளவில் இருக்குது. இதை ₹150 அளவுக்கு உள்ள ஒரு 50 ஷேரோ இல்லை 100 ஷேரோ வாங்குங்க. 100 ஷேர் கூட வாங்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் 25% டவுனாக, அதாவது எப்படின்னா, ஒரு ₹120 வர்றப்போ ஒரு 50 ஷேரு, ₹90 வர்றப்போ ஒரு 50 ஷேரு, ஒரு ₹60 ₹50 வர்றப்போ ஒரு 50 ஷேருன்னு அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி ஆவரேஜ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டில் இந்த ப்ரைஸில் வாங்கலாம்னு சொல்லிட்டா அந்த ப்ரைஸை விட விலை குறையாதுன்னு கிடையாது. அதை விட குறைஞ்சிட்டே வரலாம். ஆனால் இந்த ஐஓசி வந்து ஒரு நல்ல கம்பெனி அப்படின்றதால நல்ல ப்ராஃபிட் பண்ணுது, நல்ல டிவிடெண்ட் கொடுக்குது, நல்ல புக் வேல்யூ இருக்குது. அப்படின்றதால இந்த கம்பெனியுடைய ஷேர்ஸ் இந்த நிலைமையிலிருந்து குறைய வாங்கணும் அப்படின்னா எதிர்காலங்களில் உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும். தங்கத்தில் முதலீடு பண்ணால் என்ன வளர்ச்சி கிடைக்குமோ அதை விட நல்ல வளர்ச்சி, பல மடங்கு வளர்ச்சி இந்த ஐஓசி அப்படின்ற கம்பெனியுடைய ஷேர் மூலமாக, இது ஒரு கவர்மெண்ட் கம்பெனியுடைய ஷேர்ஸு, நல்ல டிவிடெண்ட் கொடுக்குது, நல்ல ப்ராஃபிட் பண்ணுது. அதனால் ஐஓசியுடைய ஷேர்ஸை ₹150 ஒரு 100 ஷேர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் 25% டவுனாக ஒரு 50 ஷேராக வாங்கி ஆவரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு லாங் டேர்மாக இதை வச்சுக்கோங்க. இதில் எஃப்ஐஐஸ்லாம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இதே மாதிரி பிபிசிஎல், ஹெச்பிசிஎல் எப்படி பண்ணணுன்றதை இப்போ சொல்ல போகிறோம். இப்போ பிபிசிஎல் பிபிசிஎல் ₹270 அளவில் இருக்குது. இதை ₹300 ஒரு 40 ஷேர் வாங்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் 25% டவுன் ஆகிறப்போ ஒரு 10 ஷேர் 20 ஷேர் வாங்கி ஆவரேஜ் பண்ணுங்கள். ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஷேரை வாங்கினா அந்த ரேட்டு குறையாதுன்னு கிடையாது, குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம வாங்குகிற ரேட் வந்து லாபம் கொடுக்குற வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு பார்க்குறப்போ இது லாபம் கொடுக்குற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதை விட குறைஞ்சாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. குறைஞ்சாலும் அதை வாங்கிறது தான் நம்மளுக்கு நல்லதாக இருக்கும். உடனே லாபத்தை எதிர்பார்க்கக்கூடாது. அதுக்கு பேர் தான் பேஷன்சி அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு நல்ல கம்பெனியை விலை கொடுத்து வாங்கினதுக்கப்புறம் அது லாபம் அடையிற வரையிலும் பொறுமை காக்கிறது தான் பேஷன்சின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில் இந்த ஐஓசி, பிபிசிஎல், அடுத்ததாக ஹெச்பிசிஎல்லை பற்றி சொல்ல போகிறோம். ஹெச்பிசிஎல்லுடைய விலை இப்போ ₹375 அளவில் இருக்குது. இதை ₹400 ஒரு 30 ஷேர் வாங்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் 25% டவுன் ஆகிறப்போ ஒரு 10 ஷேர் 20 ஷேர் வாங்கி ஆவரேஜ் பண்ணிக்கோங்க. குறைய இதை வாங்கிட்டே வாங்க. சொந்த பணத்தை போடுங்க, கடன் வாங்கி போடாதீங்க. ஷேர் மார்க்கெட்டில் லாபன்றது எப்போ வரும் சொல்ல முடியாது. ஒரு 1 மந்த்லேயே உங்களுக்கு ஒரு பெரிய அளவு லாபத்தை கொடுத்துரும். ஆனால் அந்த 1 மந்த்து நீங்கள் வாங்கின நாள்லேருந்து பக்கத்தில் இருக்கா, இல்லை 1 வருஷத்தில் இருக்கா, 2 வருஷத்தில் இருக்கான்றது சொல்ல முடியாது. ஆனால் இந்த 3 கம்பெனியுடைய ஷேர்ஸும் இந்த அளவில் இருந்து உங்களுக்கு இந்த அளவில் இருந்து நீங்கள் வாங்கி ஆவரேஜ் பண்ணிங்க அப்படின்னா, நான் சொன்ன மெத்தடில் ஆவரேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தங்கத்தை விட இந்த 3 கம்பெனிகளுடைய ஷேர்ஸுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும். சொந்த பணத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. வெயிட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய அட்வைசர்ஸை கேட்டுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இந்த 3 கம்பெனிகளுடைய ஷேருங்கள்ஸில்.